பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். என்ன வீடியோ வெளியிட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீஸ் லேண்ட் வெப்சைட்டில் ஒரு புதிய ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் பார்த்துட்டு என்னென்னா அந்த அந்த ஆப்ஷனே காணோம் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் நீங்கள் வச்சிங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்ட அன்றைக்கி அது இருந்தது. ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவு இருந்தது. ஸோ அதை குறித்து வந்து நம்ம பேசியிருந்தோம். மறுநாளே அந்த ஆப்ஷன் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆப்பதிவேடு சம்மந்தமான நிகழ்வுகள், சிட்டா சம்மந்தமான நிகழ்வுகள், புலப்பட சம்மந்தமான நிகழ்வு, இதை மூன்றும் வந்து ஒரே ஆவணமாக ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படிங்கிற பேரில் வந்து அந்த வெப்சைட்லேயே வந்து நம்ம போய் வந்து பதிவிறக்கம் செஞ்சுட்டு இருந்தோம். ஏற்கனவே சிட்டாவை தனியாக பதிவிறக்கம் பண்ணியிருந்தோம், பட்டா ஆர்டர் தனியாக பதிவிறக்கம் பண்ணோம், எஃப்எம்பி தனியாக பதிவிறக்கம் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வந்து தனித்தனியாக இருந்தது எல்லாமே ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படிங்கிற ஒற்றை பேரில் எல்லாத்தையுமே வந்து ஒரே ஆவணமாக 3 பேப்பராக இருக்கிறத ஒரு பேப்பராக வந்து மாற்றி வந்து அந்த ஆப்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது திடீர்னு காணாமல் போச்சு. இப்போ நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து திரும்ப வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு நல்ல செய்தியை தான் உங்களுக்கு நான் சொல்ல இந்த வீடியோ பதிவிடுறேன். பெரும்பாலும் வந்து அன்புக்குரிய உறவுகள் வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இந்த ஒற்றை சாளர முறை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஆப்ஷனே ஒற்றை சாளரை முறையில் வந்து வந்திருக்குது. ஸோ அதனால் அன்புக்குரிய சொந்தங்கள், நீங்கள் இப்போ அந்த வெப்சைட்டை போய் நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஒருங்கிணைந்த நில ஆவணமாக வேணும்னா நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரே ஆப்ஷன் தான். என்னென்னா நம்ம எப்படி வந்து மாவட்டம், வட்டம், வருவாய், கிராமம், சர்வே நம்பரு, உட்பிரி நம்பர் இதெல்லாம் கொடுத்தோமோ அதே மாதிரி நத்தம்னா நத்தம், ஊரகம்னா ஊரகம், விவசாய நிலம் விவசாய நிலம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம பதிவிறக்கம் செய்யும் முறை இருக்குது. அதே முறை தான், சேம். இதிலெல்லாம் எந்த மாற்றமே கிடையாது. ஆகவே அன்புக்கின உறவுகள், நீங்கள் இந்த மீண்டும் அந்த அப்டேட் வந்திருக்கிறத உங்கள் கவனத்துக்கு நான் நம்ம சேனலில் சொல்கிறேன். அதனால் வந்து உறவுகள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஒரு சில நாட்களாக வந்து நம்ம வந்து சேலத்தில் இருக்கோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துருந்த உறவுகளுக்கு தெரியும் நம்ம ஏன் சேலத்தில் இருக்கோம்னு. எண்ணற்ற உறவுகள் வந்து தெரிஞ்சு வந்து சந்திச்சிட்டும் போயிட்டாங்க. நேரடியாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கேப்டன் முதற்கொண்டு வந்து சந்திச்சுட்டு போயிட்டாங்க. என்னுடைய தாயாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு. அதை நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறக்காக இங்கே உணர்ந்து வச்சுருந்தோம். ஸோ எல்லாமே நல்ல விதமாக சக்ஸஸாக முடிஞ்சு இறைவன் நமக்கு உதவி செய்தார். உங்களுடைய உதவியும் கூட எனக்கு வந்து பெரும்பாலும் கிடைச்சது. உண்மையிலுமே உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நிச்சயமாக வந்து நேரில் பார்த்த உறவுகளுக்கும், வர முடியல என்றாலும் தூரத்திலிருந்து எனக்கு தோள் கொடுத்த அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறேன். இந்த புதிய அப்டேட் வந்திருக்கிறத நீங்கள் எல்லோரும் கவனத்தில் எடுத்துக்கிறங்க. நீங்கள் இன்றைய முதல் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நல்ல தகவலை உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவும் நம்ம ஊரில் போய். நன்றி.